நாம் எதற்காக துன்பப்படுகிறோம் என்று தெரியுமா? துன்பத்தில் 2 வகை துன்பம் உண்டு. ஆமா, நான் சொல்றது உண்மைதான். வாங்க என்னன்னு பார்ப்போம். முதலாவது, பிறருக்கு நாம் கொடுத்த கஷ்டத்துக்காக நமக்கு கிடைக்கும் தண்டனையாக கிடைக்கும் துன்பம். இரண்டாவது, நம்மை நம் நிலையிலிருந்து உயர்த்துவதற்காக நமக்கு கிடைக்கும் துன்பம். இந்த இரண்டையும் எப்படி வேறுபடுத்தி பார்ப்பது? நாம் பிறருக்கு கொடுக்கும் கஷ்டம் வார்த்தைகளால் கொடுத்தது, வார்த்தையாலும்; செயலால் கொடுத்தது, செயலாலும்; மனதால் கொடுத்த கஷ்டம் மனதாலும் நமக்கு திரும்ப கிடைக்கும். இரண்டாவது வகை, நமது கஷ்ட காலத்திலும் நமக்கு ஒரு சிறிய நம்பிக்கை ஒளி கிடைக்கும். அதை பிடித்து கொண்டு முன்னேறினால் அது நம் முன்னேற்றத்துக்கான கஷ்டம். இதை வேறுபடுத்தி பார்த்து பின் முடிவெடுங்கள். இந்த இரண்டில் எது வந்தாலும் அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளுங்கள். உங்களுக்கு கிடைத்த துன்பத்துக்காக கடவுளை நிந்திப்பது பாவமாகும். அது இன்னும் நமக்கு கஷ்டங்களை மட்டுமே தரும். அதனால் நம் கர்ம வினைகளை கழிக்கும் துன்பத்தில் இருந்து விடுபட நினைக்காதீர்கள். அடடா, நமக்கு மட்டும் ஏன் இத்தனை துன்பம் என்று நீங்கள் நினைத்தால் அந்த நினைவலைகள் உங்களுக்கு நிரந்தரமாக துன்பத்தை தரும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி உங்க கருத்துக்களை பதிவிடுங்க.